அவர் நினைச்சிருந்தா பட்டு வேட்டி பட்டு சட்டையிலேயே இருந்திருக்கலாம் ஷிரடியில. ஏன் இல்லை அப்படின்னா, ஏன்னா அவதாரம்ங்கிறதே மனிதனாக வாழ்ந்து எப்படி வாழணுங்கிறத வாழ்ந்து காண்பிப்பது, வெறும் வாய்மொழி அல்ல. அப்படி இருக்கும் பொழுது பட்டு சட்டையெல்லாம் போட்டிருந்தா மக்களோடு மக்களாக இணைந்து இருக்க முடியாது. ஷிரடி கிராமத்தில் எல்லாரும் எளிமையா இருந்தவங்க. அதுல பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்கள். அதனாலதான் அந்த இஸ்லாமிய தோற்றமே, அதுதான் ஆரம்பம். முடி மறைத்திருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சத்யசாய் அவதாரம். இந்த முடி மறைத்திருக்கிறது, அப்படி முடி இப்படி திறக்கிறார். தலைகீழா குழந்தை பிறக்கும், பொதுவாக அவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த தலைமுடியை கூட, குழந்தையோட தலைமுடி கூட வேர் அப்படிம்பாங்க. அப்போ ஷிரடி அவதாரத்துல வேற மறைச்சிருக்காரு, சத்யசாய் அவதாரத்துல வேற திறக்கிறார். அது என்ன வேர் அப்படின்னா சொல்லுவாங்க தெரியுமா, ரிஷி மூலம் நதி மூலம் அதை மறைத்து வைத்திருந்தார். ஷிரடி பாபாவுடைய பிறப்பு பற்றியோ தாய் தந்தை பற்றியோ எந்த ஊரு அவதரிச்சார்னா அவர் சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது முதலாக மீண்டும் ஷிரடி பாபா சத்யசாய் பாபா அவதரித்த பிறகுதான் முதல்ல சொல்றார், நான் மகாராஷ்டிரால பத்ரி கிராமத்துல அவதரித்தேன். என்னுடைய தாயாருடைய பெயர் தேவகிரி அம்மா, அவங்க பார்வதி பக்தை, அப்பா சிவபக்தர், ஷிரடி பாபா அந்தனர் குலத்தில் பிறந்தவர். இப்படிலாம் அந்த அவதாரத்தை பற்றி எல்லாம் நிகழ்வு ஒவ்வொரு நொடியும் அதை விளக்குறார். அப்போ அதுதான் முடி திறத்தல், அந்த வேற அவர் திறக்கிறார். இதுல இந்த கேசத்தை பத்தி சொல்லணும்னா, இதை போல ஒரு கேசம் உலகத்துல யாருக்குமே கிடையாது. ஆஃப்ரோ ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். சில செலிபிரிட்டிஸ் அப்படி சுருட்ட முடி உள்ளவங்க வச்சிருப்பாங்க, நீங்க நல்லா உத்து பாருங்க, ரொம்ப கனமா இருக்கும் அந்த தலைமுடி. பார்த்தா அது ஒரு 10-15 வருடம் தான் அந்த தலைமுடியை மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ சத்யசாய் அவதாரத்தை பாத்தீங்கன்னா அந்த பௌதிகமா இருந்த கடைசி நொடி வரைக்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாரு. அந்த முடியோட ஷேப் எப்படி இருந்தது, ஆறா ஒளிவட்டமா இருக்கு. அப்படி ஒளிவட்டமா அந்த மாதிரியான ஒரு கேசம் வைத்த யாரையுமே நம்ம பார்க்க முடியாது. அப்போ சத்யசாய் அவதாரத்தினுடைய ஆடையை பாத்தீங்கன்னா அது துறவினுடைய அடையாளம், தியாகம், துறவு, நெருப்பினுடைய நிறம், அதுதான் அணிஞ்சிருந்தாரு. அதுல அவருடைய கன்னத்து மச்சம் ரொம்ப ஹைலைட்டட். அது கலியுகத்தினுடைய முடிவா, முற்றுப்புள்ளியா நம்ம அதை பார்க்கலாம். ஏன் அப்படின்னா கிருஷ்ணாவதாரம் கலியுகத்தினுடைய ஆரம்பமும் துவாபர யுகத்தினுடைய முடிவிலும் இடைப்பட்டதுதான் கிருஷ்ணாவதாரம். சாய் அவதாரங்கிறது கலியுகத்தினுடைய முடிவு, சத்திய யுகத்தினுடைய ஆரம்பம். அப்படிதான் நம்ம மச்சத்தை முற்றுப்புள்ளியா பார்க்கலாம். அதோட கீழே இருக்கிற உதடு சத்தியயுகத்தினுடைய வசந்தமா வரவேற்பா நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி ஒரு ரூபம் இதற்கு முன்னதாகவும் இல்லை, இதுக்கு அப்புறமும் கிடையாது.